வணக்கம். இன்றைய இந்த ஆழமான கலந்துரையாடலுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஜோசப் மர்ஃபி எழுதின பிரார்த்தனை என்னும் மகத்தான சக்தி அப்படிங்கிற ஒரு ரொம்ப முக்கியமான புத்தகம் பத்தி. இந்த புத்தகம் ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்லுது. அதாவது நம்ம ஆழ் மனசோட சக்திய வச்சு நம்ம வாழ்க்கையே நம்ம மாத்த முடியும்னு. இது சும்மா பாசிட்டிவ் திங்கிங் மாதிரி தானா, இல்ல அதுக்கும் மேல ஏதாவது ஆழமான விஷயம் இருக்கா? இன்னைக்கு இத பத்தி தான் நம்ம கொஞ்சம் அலசி ஆராய போறோம். இது எப்படி வேலை செய்யுது, என்னென்ன வழிகள் சொல்லுது, இதுல என்ன சவால்கள் இருக்கு எல்லாத்தையும் பார்க்கலாம். சரி, ஆரம்பிக்கலாமா? முதல்ல இந்த பிரார்த்தனைங்கிற வார்த்தைய இந்த புத்தகம் எப்படி பாக்குது? நாம வழக்கமா நினைக்கிற மாதிரி சாமி கும்பிடுறது இல்ல போல இருக்கே. ஆமா ஆமா. அதிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமா தான் பாக்குது. இது ஒரு மத சடங்கா மட்டும் இல்லாம ஒரு மனோதத்துவ ரீதியான விதியா பாக்குது. நம்மளோட ஆழ் மனசு, அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கு இல்லையா, அதோட பேசி பிரபஞ்சத்தோட முடிவில்லா பேரறிவு, அதாவது இன்ஃபினிட் இன்டெலிஜென்ஸோட சேர்ந்து வேலை செய்யற ஒரு முறைன்னு சொல்லுது. இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு அறிவியல் மாதிரி தான் ஆசிரியர் சொல்றாரு. ஓ, அப்போ இந்த ஆழ் மனசு, முடிவில்லா பேரறிவு, அப்புறம் இந்த நம்பிக்கை விதின்னு ஒன்று சொன்னீங்களே, இதுக்கெல்லாம் என்ன தொடர்பு? இன்னும் கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா? ம் சொல்றேன். இப்ப பாருங்க, நம்ம ஆழ் மனசு ஒரு ஒரு சக்தி வாய்ந்த மிஷின் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பிரபஞ்சத்தோட முடிவில்லா பேரறிவுங்கிறது அந்த மிஷினுக்கு கரண்ட் கொடுக்குற ஒரு பெரிய பவர் கிரிட் மாதிரி. இப்போ நம்ம வெளி மனசு, அதாவது கான்ஷியஸ் மைண்டு, எதை உண்மையா ஆழமா நம்பி ஏத்துக்குதோ அதுதான் நம்பிக்கை விதி. இந்த நம்பிக்கை தான் அந்த மிஷினை ஆன் பண்ற சுவிட்ச் மாதிரி. இங்க தான் முக்கியமான விஷயமே. நம்ம ஆழ் மனசுக்கு நல்லது கெட்டது லாஜிக்லாம் பார்க்க தெரியாது. நீங்க வெளி மனசுல எதை உண்மையா ஏத்துக்கிறீங்களோ அதை அப்படியே கேள்வியே கேட்காம செய்ய ஆரம்பிச்சிடும். அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி. இதுதான் இந்த புத்தகம் முழுக்க திரும்ப திரும்ப சொல்ற அடிப்படை விஷயம். ஓ, அப்போ நம்ம ஆழ் மனசு நாம எதை உணர்வு பூர்வமா நம்புறோமோ அதை அப்படியே நிஜமாக்க பாக்கும்னு சொல்றீங்க. இது கேக்குறதுக்கே ஒரு பெரிய பொறுப்பு நம்ம மேல இருக்கிற மாதிரி இருக்கே. நம்ம நினைப்புகளுக்கு அவ்வளோ சக்தியா? இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் ஆமா, நிச்சயமா. நம்ம எண்ணங்கள், குறிப்பா நாம ஒரு விஷயத்துக்கு எப்படி ஃபீல் பண்ணி ரியாக்ட் பண்றோங்கிறது தான் நம்ம அனுபவத்தை முடிவு பண்ணுதான். புத்தகத்துல ஒரு உதாரணம் சொல்றாரு பாருங்க. இந்தியால அவரோட ஒரு நண்பருக்கு ஒரு குறிகாரர் நீங்க குறிப்பிட்ட அமாவாசைக்குள்ள ஹார்ட் அட்டாக்ல இறந்துருவீங்கன்னு சொல்லிட்டாராம். அதை கேட்டதும் அந்த நண்பர் பயந்துட்டாரு. அந்த நெகட்டிவ் கணிப்பை முழுசா நம்பிட்டாரு. சாவவே எதிர்பார்த்திருந்திருக்காரு. கடைசியில என்னாச்சுன்னா குறிகாரர் சொன்ன மாதிரியே இறந்துட்டாரு. இங்க பாருங்க, குறிகாரருக்கு சக்தி இல்ல, அந்த மனுஷனோட பயமும் அந்த நம்பிக்கையும் தான் அவரை கொன்னுடுச்சு. இது பயமா இருக்கே. இவ்ளோ சக்தியா இருக்கு. இது நெகட்டிவா வேலை செய்யற மாதிரி பாசிட்டிவாவும் வேலை செய்யுமா? கண்டிப்பா கண்டிப்பா. இன்னொரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. ஒரு பொண்ணு, அவங்க அக்கா ஒரு மாதிரி வெறுப்பா பட்டப்பேர் சொல்லி கூப்பிட்டதுனால பல மாசம் கஷ்டப்பட்டு கடைசியில அதுவே பெருங்குடல் அழற்சி நோய், அதாவது கொலைட்டிஸ் வரைக்கும் கொண்டு போயிருக்கு. அட கடவுளே. பாருங்க, அந்த வெறுப்பான வார்த்தைக்கு அவங்க மனசுல இடம் கொடுத்து அதுக்கு உணர்வு பூர்வமா ரியாக்ட் பண்ணதுனால தான் நோய் வந்துச்சு. ஆனா எப்போ அவங்க மனச மாத்திக்கிட்டு அந்த வார்த்தைக்கு சக்தி கொடுக்கறத நிறுத்தி மன்னிப்போட அன்பு காட்ட ஆரம்பிச்சாங்களோ அப்போ சரியாயிடுச்சு. அதனால மத்தவங்க என்ன சொல்றாங்க, என்ன செய்றாங்கன்றத விட நாம அதை எப்படி ஏத்துக்கிறோம், எப்படி ரியாக்ட் பண்றோங்கிறது தான் முக்கியம். நம்ம மனசு தான் எல்லாத்தையும் உருவாக்குற இடம். இந்த உதாரணங்கள்லாம் நம்ம மனசோட தாக்கத்தை ரொம்ப தெளிவா சொல்லுது. சரி, அப்போ நம்ம எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் நமக்கு வேணுங்கிற மாதிரி மாத்துறது எப்படி? அதுக்கு தான் இந்த புத்தகத்துல உத்திகள் சொல்லப்பட்டிருக்கா? ஆமா, கரெக்டா கேட்டீங்க. நம்ம எண்ணங்களுக்கு இவ்வளவு பவர் இருக்குன்னா அதை நல்ல விதமா எப்படி யூஸ் பண்றதுன்னு ஒரு கேள்வி வரும்ல. அதுக்கு தான் மர்ஃபி சில டெக்னிக் சொல்றாரு. இதை நாம 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு, நாம ஆசைப்படுற எதிர்காலத்தை மனசுக்குள்ள படம் போட்டு பார்க்கறது. இன்னொன்னு, சில ஸ்பெஷல் மனநிலைகளை யூஸ் பண்ணி ஆழ் மனசை நேரடியாவே போய் ரீச் பண்றது. சரி, முதல்ல அந்த எதிர்காலத்தை படம் போட்டு பார்க்கிற உத்திகளை பார்க்கலாம். மனக்காட்சி படைப்பு உத்தி, அதாவது விஷுவலைசேஷன் டெக்னிக் பத்தி என்ன சொல்றாரு? இது ரொம்ப பேசிக்கான டெக்னிக். அதாவது நீங்க அடைய நினைக்கிற ஒரு லட்சியமோ இல்ல ஒரு நல்ல முடிவோ அது ஏற்கனவே நடந்துட்ட மாதிரி உங்க மனக்கண்ல ரொம்ப தெளிவா விரிவா பார்க்கறது. ஆசிரியர் சொல்ற மாதிரி நம்ம கண்ணால பார்க்கிற காட்சிகள் மாதிரி மனக்கண்ணால பார்க்கிற காட்சிகளுக்கும் சக்தி இருக்கு. அதை நம்ம தொடர்ந்து நம்பும்போது அது வெளியில நிஜமா மாறும்.
பக்கவாதத்தால பாதிக்கப்பட்ட ஒருத்தர் அவர் திரும்பவும் நல்லபடியா ஆகி ஆபீஸ் போற மாதிரி, டேபிள்ல உட்கார்ந்து வேலை செய்யற மாதிரி, நடக்கிறது, ஃபோன் பேசுறதுன்னு எல்லாத்தையும் திரும்ப திரும்ப மனசுல பார்த்து அந்த உணர்வை முழுசா உள்வாங்கினதுனாலேயே குணமாயிட்டதா புத்தகம் சொல்லுது. அந்த மனக்காட்சி ஆழ்மனசுல பதிஞ்சு அந்த ஹீலிங் பவரை தூண்டியிருக்கு. கேட்க சிம்பிளா இருந்தாலும் பவர்ஃபுல்லா இருக்கு. அப்போ மனத்திரைப்பட உத்தி, அதாவது மென்டல் மூவி டெக்னிக், இதுல இருந்து எப்படி வேற? இதுவும் மனக்காட்சி தானே? ஆமா, ஆனா ஒரு சின்ன முக்கியமான வித்தியாசம் இருக்கு. மனக்காட்சிங்கிறது ஒரு ஸ்டில் போட்டோ மாதிரி இருக்கலாம். ஆனா மனத்திரைப்பட உத்திங்கிறது நீங்க ஆசைப்பட்டது நடந்த பிறகு நடக்க போற ஒரு சின்ன கதை மாதிரி, ஒரு சீன் மாதிரி மனசுல ஓட விடுறது. இதுல அந்த ஃபீலிங் ரொம்ப முக்கியம். ஆசிரியர் தனக்கு ஒரு நிரந்தரமா பேச ஒரு இடம் வேணும்னு பிரேயர் பண்ணும்போது அவர் ஒரு பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி நின்னு நான் இதுக்காக பிரேயர் பண்ண, என் பிரேயர் கேட்கப்பட்டுச்சுன்னு நன்றி சொல்ற மாதிரி ஒரு மென்டல் மூவியை ஓட விட்டாராம். ஓ, நன்றி சொல்ற மாதிரி. ஆமா, அந்த நன்றி உணர்வும் அது நடந்துடுச்சுங்கிற ஃபீலிங்கும் நல்லா பதியிற வரைக்கும் அதை செஞ்சிருக்காரு. கொஞ்ச நாள்லயே அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுதான். சொத்து விக்கிறதுக்கும் இதை யூஸ் பண்ணலான்னு சொல்றாரு. காசு கொடுத்த செக்க கையில வச்சிருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி பாக்குறது. ஓகே, இந்த 2 டெக்னிக்குமே நாம முழிச்சிட்டு இருக்கும்போது செய்யறது. ஆனா நம்ம மனசோட தடைகள் கம்மியா இருக்கிற நேரம், அந்த மாதிரி நேரத்தை யூஸ் பண்ணி ஆழ் மனசை ரீச் பண்ண வேற வழிகள் இருக்கா? இருக்கு. அதுதான் நாம 2ஆவதா பார்க்க போற உத்திகள். இங்கதான் படுவைன் உத்தி, தூக்க உத்தி எல்லாம் வருது. சார்ல்ஸ் படுவைன் ஒரு பிரெஞ்சு பேராசிரியர். அவர் என்ன கண்டுபிடிச்சார்னா, நாம தூக்கத்துக்கும் முழிப்புக்கும் நடுவுல ஒரு மாதிரி மயக்க நிலையில ட்ரௌசி ஸ்டேட் இருப்போம் இல்லையா? ஆமா, அந்த கரக்க நிலை. ஆமா. அப்போ நம்ம வெளி மனசோட எதிர்ப்பு சக்தி, அந்த கேள்வி கேட்கிற தன்மையெல்லாம் ரொம்ப கம்மியாயிடும். அப்போ ஆழ் மனசு எதையும் ஈஸியா ஏத்துக்கும். அந்த டைம்ல நாம என்ன ஆசைப்படுறோமோ அது ஒரு சின்ன பாசிட்டிவ் வாக்கியமா மாத்தி, அது ஒரு தாலாட்டு மாதிரி மெதுவா உணர்வோட திரும்ப திரும்ப சொல்றது ஆழ் மனசுல நல்ல பதியும். இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. அப்போ மன உறுதிய வச்சு கஷ்டப்பட்டு போராடுறதுக்கு பதிலா ரிலாக்ஸா இருக்கிறப்போ ஆழ் மனசோட பேசுற மாதிரி இது. கரெக்டா சொன்னீங்க. ரொம்ப நாளா இழுத்துட்டு இருந்த ஒரு உயில் கேஸ்ல மாட்டின ஒரு பொண்ணு டெய்லி ராத்திரி அந்த கிறக்க நிலையில இந்த விஷயம் தெய்வீக முறையில முடிஞ்சிருச்சுன்னு அமைதியா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தாங்களாம். 11ஆவது நாள்ல அவங்களுக்கு சாதகமா எதிர்பார்க்காத வகையில தீர்வு கிடைச்சுதான். அடேங்கப்பா. ஆமா, கெட்ட பழக்கத்திலிருந்து வெளியே வர்றதுக்கும் இது உதவும். உதாரணமா, நான் இந்த பழக்கத்திலிருந்து முழுசா வெளியே வந்துட்டேன், மன அமைதி இப்ப என்கிட்ட இருக்குன்னு சொல்லலாம். தொலைஞ்சு போன உயிலை கண்டுபிடிக்க ஒரு பையன் தூங்குறதுக்கு முன்னாடி விடை அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு படுத்தானாம். கொஞ்ச நாள்ல கனவுல ஒரு பேங்க் அட்ரஸ் வந்திருக்கு. அங்க போய் பார்த்தா அவங்க அப்பாவோட சேஃப் டெபாசிட் பாக்ஸ் இருந்திருக்கு. இதுவும் இந்த டெக்னிக்கு ஒரு நல்ல உதாரணம். அவன் ஆழ் மனசுக்கிட்ட கோரிக்கையை கொடுத்துட்டு பதில நம்பி காத்திருந்தா. இது கிட்டத்தட்ட முயற்சியே இல்லாத மாதிரி தோடுது. ஆனா சில சமயம் நம்ம எவ்வளவுதான் ஆசைப்பட்டாலும் மனசுல படம் போட்டு பார்த்தாலும் தடைகள் வருதே. நாம ஒன்னு நினைக்க வேறொன்னு நடக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு என்ன காரணம்னு புத்தகம் சொல்லுது? இங்கதான் எதிர்முயற்சி விதின்னு லா ஆஃப் ரிவர்ஸ்ட் எஃபர்ட்னு ஒன்ன பத்தி பேசுறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அதாவது நம்மளோட விருப்பமும் நம்மளோட கற்பனையும் அது பயமா கூட இருக்கலாம். ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரா நினைச்சுனா கற்பனை தான் எப்பவுமே ஜெயிக்கும். கற்பனையா ஜெயிக்கும்? ஆமா. உதாரணத்துக்கு ஒருத்தர் குடிப்பழக்கத்தை விடணும்னு ரொம்ப மன உறுதியோட முயற்சி பண்றாரு. ஆனா அதே நேரம் அவரால முடியாதுங்கிற பயமோ இல்ல திரும்ப குடிக்கிற மாதிரி கற்பனையோ மனசுல ஓடிட்டு இருந்துச்சுன்னா அந்த பயம், அந்த கற்பனை தான் ஜெயிக்கும். அவர் மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிடுவாரு. இது எப்படின்னா, தரையில கிடக்கிற ஒரு மரப்பலகை மேல நம்மளால ஈஸியா நடக்க முடியும். ஆனா அதே பலகையே ஒரு 20 அடி உயரத்துல வச்சா நம்மளால நடக்க முடியுமா? கஷ்டம்தான், பயமா இருக்கும். ஏன், கீழே விழுந்துடுவோமோங்கிற கற்பனை நடக்கணுங்கிற நம்ம விழுப்பத்தை விட ரொம்ப பவர்ஃபுல்லா ஆயிடுது. அதுதான் காரணம். அப்போ மன உறுதிய மட்டுமே நம்பி போராடுறதுல பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுதா இந்த புத்தகம்? பல சமயம் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுது. குறிப்பா ஆழ் மனசுல நெகட்டிவ் நம்பிக்கை பதிஞ்சு போயிருந்தா மன உறுதியை வச்சு ஆழ் மனசை கஷ்டப்படுத்தி மாத்த நினைக்கிறது அது பெரும்பாலும் ஃபெயிலியர்ல தான் முடியும். அதனாலதான் படோயின் முத்தி மாதிரி முயற்சியே இல்லாத வழிய ஆசிரியர் சஜஸ்ட் பண்றாரு. நாம ஆசைப்படுற முடிவை உணர்வு பூர்வமா கற்பனை மூலமா ஏத்துக்கிறது, அதோட மனசால ஒன்னாயிடுறது தான் தடைகளை தாண்டறதுக்கு பெஸ்ட் வழின்னு சொல்றாரு. சண்டைக்கு பதிலா நம்பிக்கையோட கற்பனைக்கு மாறுறது. இது ஒரு முக்கியமான வித்தியாசம். சரி, இது இல்லாம நன்றி உத்தி, சுய பிரகடன வழிமுறைன்னு வேலை சில டெக்னிக்ஸும் சொன்னீங்களே, அது எப்படி இதுல பொருந்தது? நன்றி உத்தி ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல்.
நாம ஆசைப்படுற ஒண்ணு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அது கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணி அதுக்காக மனசார நன்றி சொல்றது. இந்த நன்றி உணர்வு நம்ம மனச ஒரு நிறைவான நிலைக்கும் பிரபஞ்ச சக்திகளுக்கும் பக்கத்துல கொண்டு போகுமாம். வேலை இல்லாம காசு இல்லாம கஷ்டப்பட்ட புரோனு ஒருத்தர் கடவுளே உன்னோட அபரிமிதத்துக்கு நன்றின்னு திரும்ப திரும்ப சொல்லி அந்த நன்றிய மனசுல ஏத்துக்கிட்டதால எதிர்பார்க்காம நல்ல வேலை கிடைச்சதா சொல்றாங்க. பயம் வர்றப்பெல்லாம் நன்றி கடவுளேன்னு சொல்லி மனச பாசிட்டிவா மாத்தினாராம். சுய பிரகடன முறைங்கிறது நாம விரும்புற உண்மை, அது ஆரோக்கியமா இருக்கலாம், வெற்றியா இருக்கலாம், அமைதியா இருக்கலாம், அது ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி உறுதியா நம்பிக்கையோட பிரகடனம் பண்றது. வெளியில பார்க்க அதுக்கு எதிரா சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஆதாரம் இல்லைனாலும் சரி, அந்த உண்மையை உணர்ந்து விசுவாசத்தோட திரும்ப திரும்ப சொல்றது. பித்தப்பையில கல் இருந்து கஷ்டப்பட்ட அவரோட சகோதரிக்காக ஆசிரியர் தூரத்துல இருந்தே அவ ஆரோக்கியமா அமைதியா இருக்கா, குணமாக்குற சக்தி அவ உடம்பு முழுக்க பாயுதுன்னு டெய்லி பல தடவை சொல்லி சொல்லி பிரகடனம் செஞ்சதுனால அவங்க குணமாக்கிட்டதா சொல்றாரு. ஓ, தூரத்துல இருந்தேவா? ஆமா. அப்புறம் முதுகுத்தண்டுல டிபி நோய், பாட்ஸ் நோய் வந்து கஷ்டப்பட்ட ஃப்ரெட்ரிக் எலியாஸ் ஆண்ட்ரூஸ் அவர் நான் முழுமையானவன், வலிமையானவன், சக்தி வாய்ந்தவன்னு விடாம பிரார்த்தனை செஞ்சு முழுசா குணமாகிட்டதும் இந்த டெக்னிக்கு ஒரு சாட்சி. இதுல முக்கியம் என்னன்னா வெறும் வார்த்தை இல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பிக்கையும் உணர்வும். இந்த சுய பிரகடனம் பத்தி கேட்கும்போது ஒரு கேள்வி வருது. ஒருத்தன் இப்படி சொல்லிட்டே இருக்காரு, ஆனா உடனே ரிசல்ட் வரலனா ஒரு மாதிரி சோர்வு, ஏமாற்றம் வருமே. அத பத்தி புத்தகம் ஏதா சொல்லுதா? விடாமுயற்சி பத்தி. ஆமா, நல்ல கேள்வி. புத்தகம் விடாமுயற்சி ரொம்ப முக்கியம்னு சொல்லுது. ஆழ் மனசுல ஒரு புது நம்பிக்கைய பதிய வைக்க டைம் ஆகும். குறிப்பா பழைய நெகட்டிவ் நம்பிக்கைகள் ரொம்ப ஆழமா பதிஞ்சிருந்தா. அதனால ரிசல்ட் உடனே தெரியலன்னாலும் தொடர்ந்து நம்பிக்கையோட பொறுமையா சுயப்பிரகடனம் செய்யறதோ இல்ல மத்த டெக்னிக்கை யூஸ் பண்றதும் அவசியம்தான்னு சொல்லுது. நாம போட்ட விதை முளைக்க கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி நம்ம மனசுல பதியறதும் நிஜமாகவும் கொஞ்சம் டைம் எடுக்கணும் புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம ஆழ் மனசோட வழிகாட்டுதல நம்பவும் சொல்லுது. வழிகாட்டுதல்னு சொல்றீங்க, சில சமயம் என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரே குழப்பமா இருக்குமே. கரெக்டான முடிவு எடுக்க முடியாம தவிக்கும் போது எப்படி பிரார்த்தனை பண்றது? ஆமா, அதுக்கும் புத்தகம் வழி சொல்லுது. சரியான வழி தெரியாதப்போ நம்ம ஆழ் மனசுகிட்டயே நேரடியா பதில கேட்கலாமாம்னு. நம்ம ஆழ் மனசுக்கு எல்லா பதிலும் தெரியும், அது அந்த முடிவில்லா பேரறிவோட கனெக்ட் ஆயிருக்குன்னு முதல்ல ஆழமா நம்பணும். அப்புறம் அமைதியா பதில எதிர்பார்க்கணும். ஆனா ஐயோ என்ன பண்றதுனே தெரியலையே, எல்லாம் கெட்டுப்போச்சு, எனக்கு பதில் கிடைக்காதுன்னு நெகட்டிவா புலம்பக்கூடாது. புலம்பக்கூடாதா? கூடாது. ஏன்னா அப்படி பேசுனா நாம குழப்பத்தை தான் ஆழ்மனசுக்கு சிக்னலா அனுப்புறோம். அது அதையே நமக்கு திரும்ப கொடுக்கும். பதில் உடனே வரலனாலும் பரவாயில்ல, நாம பாட்டுக்கு வேற வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு உள்ளுணர்வா இல்ல கனவுல இல்ல ஒரு ஐடியாவா பதில் வரும்னு ஆசிரியர் சொல்றாரு. காட்டுல தொலைஞ்சு போனப்போ ஆசிரியர் சின்ன பையனா இருக்கும்போது கடவுள் வழிகாட்டுவார்னு நம்பி அவரோட உள்ளுணர்வு சொன்னதை கேட்டு வெளியே வந்த கதையை உதாரணமா சொல்றாரு. அப்போ நம்பிக்கை, பொறுமை, பாசிட்டிவ் எதிர்பார்ப்பு இதெல்லாம் முக்கியம்னு சொல்றீங்க. இந்த பாசிட்டிவ் மனநிலையை மெயின்டைன் பண்றதுல இல்ல நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்ல இருந்து வெளியே வர்றதுல மன்னிப்புக்கு ஏதாவது பங்கு இருக்கா? அத பத்தியும் புத்தகம் பேசுதா? மிக முக்கியமான பாயிண்ட் இது. ஆமா, மன்னிப்புக்கு இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. மன்னிக்கிறதுங்கிறது மத்தவங்களுக்காக நாம செய்யற உதவி இல்ல, நமக்கே நாம செஞ்சுக்கிற ஒரு பெரிய நல்லதுன்னு சொல்லுது. ஏன்னா வெறுப்பு, கோபம், பழிவாங்கிற எண்ணம், மனக்கசப்பு மாதிரி நெகட்டிவ் எண்ணங்கள்லாம் விஷம் மாதிரி நம்ம உள்ளுக்குள்ளேயே தங்கி நம்ம ஆரோக்கியத்தை, மன அமைதியை, நம்ம வெற்றிக்கான வழிகளை எல்லாத்தையும் தடுக்குதான். இதெல்லாம் வயித்து பொண்ணு, மூட்டு வலின்னு உடம்புல நோயாவே வரலாம். இருந்த அவங்க அம்மா மேல பல வருஷமா கோவமா இருந்த பருத்து நகரத்து பெண்மணி அதனாலேயே பல நோயால கஷ்டப்பட்டாங்களாம். எப்போ அவங்க மனசு மாறி அவங்க அம்மாவை மன்னிச்சு அவங்களுக்காக நல்ல எண்ணத்தோட பிரேயர் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அப்போ அவங்களுக்கு பெரிய மாற்றம் வந்து குணமாயிட்டாங்க. மன்னிப்புங்கிறது நம்மள அந்த நெகட்டிவ் பாரத்திலிருந்து விடுவிச்சு ஹீலிங் பவரை உள்ள வர அனுமதிக்குது. அப்போ நம்ம வெளியுலக சூழ்நிலையை மாத்தணும்னா முதல்ல நம்ம உள் மனசோட போக்க மாத்துறது தான் அடிப்படைன்னு தெளிவா புரியுது. மிகச்சரி, மிகச்சரி. அதுதான் இந்த புத்தகத்தோட மைய கருத்துனே சொல்லலாம். நம்ம சூழ்நிலைகள் பெரும்பாலும் நம்ம எண்ணங்கள், நம்பிக்கைகள், நம்ம மனப்போக்கு இதோட வெளிப்பாடுதான். தன்னோட அப்பா மேல இருந்த வெறுப்பு தெரியாமலேயே தன்னோட முதலாளிங்க மேல காட்டி திரும்ப திரும்ப வேலையை இழந்த என்ஜினியரோட கதை இதுக்கு நல்ல உதாரணம். எப்போ அவர் தம் மனப்போக்கு மாத்தி முதலாளிக்காகவும் தனக்காகவும் நல்லது நினைச்சு பிரேயர் பண்ணாரோ அப்போ நிலைமை மாறிச்சு. கொரிய போர்ல கைதியா இழந்து கஷ்டப்பட்ட லெப்டினன்ட் கர்னல் ஜேபி கான்
அந்த கொடுமைக்கு நடுவுலையும் மனசு உடைஞ்சு போகாம இருக்க தன்னோட வீடு, தோட்டம், அன்பானவங்கள பத்தின நல்ல காட்சிகளை விடாம மனக்கண்ணுல பார்த்துக்கிட்டு மன்னிக்கிற கலையையும் பயன்படுத்தினது மனப்போக்கோட சக்தியை காட்டுது. ரெட்லேண்ட்ஸ் யூனிவர்சிட்டி பரிசோதனைகள் கூட பயம், வெறுப்பு, குற்ற உணர்வு மாதிரி நெகட்டிவ் உணர்ச்சிகள் தான் பல மனரீதியான, உடல் ரீதியான நோய்களுக்கு காரணம்னு சொல்றதாவும், பிரார்த்தனை அதாவது மனசை பாசிட்டிவா மாத்துறது இந்த ஆழ் மனசு காரணங்களை நீக்கி குணப்படுத்த உதவுதுன்னு புத்தகம் சொல்லுது. ஆமா, மொத்தம் இந்த புத்தகம் பிரார்த்தனைய வெறும் வேண்டுதலா மட்டும் பார்க்காம நம்ம ஆழ்மனசோட விதிகளை புரிஞ்சுக்கிட்டு அத நமக்கு சாதகமா பயன்படுத்துற ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்பிரிச்சுவல் டூல் மாதிரி காட்டுது. நம்பிக்கை, கற்பனை, உணர்வோடு ஏத்துக்கிறது இதெல்லாம் மூலமா நம்ம ஆழ்மனச வழிநடத்தினா வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியுங்கிறது தான் இதோட சாராம்சம். ஆமா, சுருக்கமா சொல்லணும்னா நாம எதை உண்மையா நம்புறோமோ, எதை நம்ம மனசுல உணர்வோடு திரும்ப திரும்ப நினைக்கிறோமோ அதுவாவே நம்ம ஆகுறோம், நம்ம வாழ்க்கை அதை நோக்கியே போகுதுன்னு இந்த புத்தகம் சொல்லுது. அதனால நம்ம எண்ணங்களை தேர்ந்தெடுக்கிற சக்தி நம்மகிட்ட இருக்கு. அதை வச்சு நம்ம விதியை ஓரளவுக்கு நாமே தீர்மானிக்க முடியுங்கிறது இது தர்ற ஒரு பெரிய நம்பிக்கை. நீங்க கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு இறுதி சிந்தனை. இந்த புத்தகம் சொல்ற மாதிரி உங்க ஆழ்மனசோட சக்தி நிஜமாவே எல்லை இல்லாததா இருந்தா அத நீங்க முழுசா நம்பி பயன்படுத்த கத்துக்கிட்டா உங்க வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் கற்பனை கூட பண்ணி பார்க்காத என்னென்ன அற்புதங்களை நிகழ்த்த முடியும். இன்றைய இந்த ஆழமான கலந்துரையாடல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.